பசுமை சஞ்சாரம் கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட இருந்து தனியாக ஒரு 5 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல பயிர்கள் பண்றாரு. நிறைய வந்து கொடி பயிர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவர் சம்பங்கி பண்ணியிருக்காருங்க. சம்பங்கி பூலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வருஷம் முழுக்க வருமானம் கையில் தர்றது எனக்கு தெரிஞ்சு சம்பங்கி தாங்க. ஏன்னா எப்பவுமே அதுக்கு மவுஸ் உண்டு. கிலோ 200 வரைக்கும் போயிருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டில் 10 கிலோ கிடைக்குங்க. கிலோ 200 வச்சாலே 2000 ரூபா போகுது. ஏன்னா இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் வரைக்கும் பலன் தராங்க. சம்பங்கி பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நிறைய பராமரிப்பு கிடையாதுங்க. களை மட்டும் தான் வரும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பராமரிப்பு கிடையாது. டெய்லி கையில் வருமானம் இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை தான் பார்க்க போகிறோம். இவர் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சென்னையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பூ சாகுபடி பண்ணுறாரு. இதில் செம பிளான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பங்கி பண்ணியிருக்காரு ஒரு 80%. அந்த 80%ல் சம்பங்கி முடியும் போது கரெக்டாக கொய்யா வர மாதிரியும், அப்படியே கொய்யா முடியும் போது கரெக்டாக எலுமிச்சை வர மாதிரியும் பிளான் பண்ணி 3 ஒரே நேரத்தில் 3 பயிர் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த எப்படி அதை பிளான் பண்ணாரு, எதில் இருந்து வருமானம் எடுக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகள் நம்ம இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிட்ட கேட்க அதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாங்க. வணக்கங்க. போன வீடியோல வந்து உங்களோட அந்த பீர்க்கன் சாகுபடி பத்தி பார்த்தோம். பந்தல்ல வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க சம்மங்கி அப்புறம் கொய்யா வச்சிருக்கீங்க. கொய்யா சார். எத்தனை சென்ட்ல இது பண்ணிருக்கீங்க? இது வந்து 80 சென்ட் சம்மங்கி சார். இது போட்டு 5 வருஷம் ஆகுது. இது வந்து 5 வருஷம் ஆகி முடிகிற ஸ்டேஜ். அதனால இது இன்டர் கிராப்பா வந்து கொய்யா வச்சிருக்கேன். இது முடிஞ்சிட்டு அடுத்தது கொய்யா காய்ப்பு வர மாதிரி வச்சிருக்கேன் சார். இது ஒரு 5 வருஷம் ஆனது. இது அடுத்தது ஓட்டிட்டு வேற கிராப்பு பண்ணிக்கிற மாதிரி சார். இது சம்மங்கில என்ன ரகங்க? இது பிரிஜ்வால் ரகம். சம்மங்கில பிரிஜ்வால் மட்டும் தான் இருக்கா? பிரிஜ்வால் வந்து ஹைபிரிட். நமக்கு ஈல்டு கிடைக்கும். நாட்டு ரகம் வந்து ஈல்டு கம்மியாக கிடைக்கும். ஈல்டு கம்மியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரேட்டு நம்மளுக்கு கிடைக்காது அவ்வளவும். ரேட்டு கிடைக்கும். ஈல்டு வந்து 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு தான் வரும். சும்மா ஒரு தோராயமா. இதுல வந்து ஒரு 2 கிலோ வர இடத்துல ஒரு 10 கிலோ பூ எடுக்கலாம். பிரிஜ்வால் ரகத்துல. பிரிஜ்வால் ரகம் எடுத்துக்கலாம். இது கர்ணைங்களா இல்ல கர்ணை? கர்ணை ஒரு 3/4 அடி 4 அடி கால் சொட்டு நீர் பாசனம். அது 3/4 அடிக்கு ஒரு கர்ணை சார். வெளியே கிலோ 20 ரூபான்னு வெளியே வாங்கிட்டு வந்தோம் சார். இது 750 கிலோ தேவைப்படும். அது வந்து எப்படியும் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு கரணை ஆயிடுச்சு. 80 சென்ட் 3/4 அடிக்கு ஒரு கிழங்கு சார். 4 அடி காலே சொட்டு நீர் பாசனம். 3/4 அடி போதுமா? 3/4 அடி போதுங்க சார். சரி, இப்ப கிழங்கு அப்படியே விதை நேர்த்தி வந்து நம்ம வந்து சூடோமோனஸ் விரிடி போட்டு தண்ணியில போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து ட்ரை பண்ணி காய வச்சு ஒரு 1 வீக்ல கழிச்சு முளைப்பு காட்டின பிறகு நட்டது. என்ன காரணம்? அது கிழங்கு இதெல்லாம் கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த நோய் கிழங்குல இருக்கிற நோய் வந்து திரும்ப மண்ணுக்கு வராம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து நட போறோம். இப்போ அதுல இது அழுகலோ இல்லை நூறு புழுவோ வந்ததுன்னா நம்ம மண்ணை பாதிக்கும். அது விதை நேர்த்தி பண்ணி அதுக்கு போட்டு வாங்கிட்டு வந்து சூடோமோனஸ் விரிடி டைகோடர்மா போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு லிட்டருக்கு 2 கிராம் போட்டு தண்ணியில் கிழங்கு அதில் பாரில் கொட்டி ஊற வச்சு நினச்சி எடுத்து போட்டு ட்ரை பண்ணி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நடவு போடுவோம். அது மாதிரி பண்ணால் எந்த ஒரு நோய் தாக்குதலும் வரல? நோய் தாக்குதல் வந்து வரும் சார். கண்ட்ரோல் நமக்கு கம்மியாக இருக்கும். அப்புறம் திரும்ப சர்க்குலேஷன் 3 மாதம் 2 மாதம் ஒரு டைம் நம்ம ட்ரிப்லேயே கொடுத்துருவோம். நாங்கள் சூடோமோனஸ் விரிடி பவுடர் போட்டு லிக்விடா ட்ரிப் லைன்லயே கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ நட்டுட்டீங்க. நட்டவுடனே இதுல எப்போ பூ பறிக்கலாம்? பூ வந்து மினிமம் வந்து நல்லா ஒரு கிழங்கு நல்ல கிழங்கா இருந்தா ஒரு 5 மாசம் 6 மாசத்துல இருந்து வந்துடும் சார். ஸ்டார்டிங் நம்ம நட்டதுல இருந்து 5 மாசம் ஆகும் மினிமம். அந்த 5 மாசத்துக்கு எதனா பராமரிப்பு களை நிர்வாகம் தான் சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து மாவு பூச்சின்றது ஒன்று விழும். அது இது மீன் அமிலமும் அடிக்கலாம். கெமிக்கல் சைடும் இருக்கு. இது வந்து களை இல்லாம பாத்துக்கணும். களை தான் பிரச்சனை. இதுல ஸ்டார்டிங்ல ஊடு பயிர் எதுவும் பண்ண முடியாது. பண்ணனா அது நம்ம வந்து இது நம்ம நினைக்கிற நேரத்துல பூவை கொண்டு வர முடியாது. டிலே ஆகும். 5 மாசம் நம்ம வந்து ஒரே பயிரா நம்ம கவனிச்சோன்னா கரெக்டா வரும். இப்போ 5 மாசத்துல பூ வர ஆரம்பிச்சுன்னா எத்தனை மாசம் வரைக்கும் இதுல பூ எடுத்துக்கலாம்? இது நம்ம பராமரிப்பு பொறுத்து சார். இது வந்து 5 வருஷம் ஆகுது சார்.
5 வருஷம் விடலாம் அந்த 10 வருஷம் கூட வச்சுக்கலாம் சார். நம்ம பராமரிப்பை பொறுத்து. மண்ணில் வந்து நூற்புழு தாக்குதல், அழுகுல நோய்கள் வராம பார்த்துக்கிட்டு கலை நிர்வாகம் பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து விலையா வரும். ஒரு 10 வருஷம் கூட வச்சிருக்கலாம். ஒரு சிலவங்க வந்து 3 வருஷத்துலேயே எடுத்துட்டு அடுத்த இது மாற்றுவாங்க. நம்ம பராமரிப்பு இருந்தால் நம்ம ரெகுலராக ஒரு 10 கிலோ பூ எடுக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து 50 சென்ட் 60 கிலோ 70 கிலோ பூ எடுக்கிறாங்க. அது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வரும். நம்ம அதையும் தாண்டி நம்மளுக்கு போதுமான இட வசதி இல்லாதனால எனக்கு இதுலயே நான் வச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த சூடோமோனாஸ்ல அதெல்லாம் கொடுக்குது. அதில் தான் இந்த நூற்புழு தாக்கலாம் வரும். சூடோமோனாஸ், டைக்கோடர்மா விரிடி அதெல்லாம் கொடுக்கறதோட வரும் சார். இது அதனால இந்த பயிர் ஆயுசு வந்து 5 வருஷமா வச்சிட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ 5ஆவது மாசத்துல மகசூல் வருது. எப்போ நல்ல மகசூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இது நம்மளுக்கு நம்ம தை மாசம் ஆடி மாசம் இந்த சித்திரை வைகாசில ரேட்டு போகும் சார். நமக்கு விலை கிடைக்கணும்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பயிரை வந்து ரெடி பண்ணிடணும். களை நிர்வாகம் பண்ணிட்டு அதுக்கு வந்து அடி உரமா அது மீன் அமிலமோ அமுத கரிசலி ஏதோ விட்டு இல்லை நம்மளுக்கு வந்து தேவையான பட்சத்தில் நுண்ணூட்டங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணனா நம்மளுக்கு வந்து ஆடி மாதம் நம்மளுக்கு விலை கிடைக்கணும் 1ஆம் தேதிக்குன்னா அதுலேருந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி அடி உரம்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும், முடிச்சிடணும். 1.5 மாதம் கழிச்சு இல்லை, 1.5 மாதம் முன்னாடியே அந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். எல்லாம் ரெடி பண்ணி அந்த 1.5 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா அந்த 1.5 மாதம் கழிச்சு புது கதிர் வந்து ஆடி மாதம் கரெக்டாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து தை மாதம் ஆடி மாதம் சித்திரை வைகாசியில் நல்ல விலை கிடைக்கும். நம்ம மற்ற நாளில் போயிட்டு பூ ஈல்டு வரும் எல்லாம் பண்ணலாம், ரெகுலராக கிடைக்கும். நம்ம ஆவரேஜ் நம்மளுக்கு நல்ல ரேட் கிடைக்குன்னா அந்த 3 மாதத்துல நமக்கு நல்லா பராமரிப்பு இருக்கணும். 200 ரூபா போகும், 150 ரூபா, அந்த 200 ரூபா 220 ரூபா கூட போகும். மற்ற நாள் 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா ரேட் போகும். நம்மளுக்கு வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அது பராமரிப்பு பண்ணாலே போதும். எல்லா சீசன்லும் போயிட்டு நம்ம பராமரிப்பு பண்ணிட்டு செய்யணும், செலவினம் கூடும். அது மற்ற நேரத்தில் கலை நிர்வாகம் மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் சீசனுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டா போதும். அதனுடைய ஆவரேஜ் நம்மளுக்கு வந்து 3 மாசத்துல கிடைச்சிடும். 5 வருஷத்துக்கு நீங்க டெய்லி அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க மகசூல் எடுக்கலாம். ஏன் டெய்லியும் பூ பறிக்கணும் சார். டெய்லியும் காலையில வந்து பூ எடுத்தணும். பூ பறிக்கிறது நேரம் எதுனா இருக்கா இந்த டைம்? இல்ல சார், ஒரே ஆள் எடுத்துடலாம். அதுல ஒண்ணு கஷ்டம். மணி 8 மணிக்குள்ள நாங்க கடை கொடுத்துடணும், பூ கடை கொடுத்துடணும். அதுக்கு மேல கொடுத்தாக்கா அப்ப அவங்க வெளியூருக்கு அனுப்புவாங்க. பூ கடை பூ வியாபாரம் போயிடும். 10-11 மணிக்கு மேல போச்சுன்னா பூ வியாபாரம் முடிஞ்சிடும். நமக்கு வந்து மார்னிங் போனாதான் நம்மளுக்கு ரேட் போட்டு கொடுப்பாங்க. 11 மணிக்கு மேல போச்சுன்னா பூவோட இடம் வராது, வெயில்ல வராது. பனி இடத்துல இன்னும் கொஞ்சம் இடம் வரும், பூவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 8 மணிக்கு மேல 5 மணி கூட எடுத்தா கூட கடைக்காரங்க கொடுத்தோம். 80% பறிச்சிடலாம். இப்போ வந்து நான் 5 வருஷம் ஏதோ 10-12 கிலோ வரைக்கும் வருது சார். இப்போ ஒரு நாளைக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த மகசூல் வருமா இல்ல இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்களா? அதான் சார், கால பருவநிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் சார். நம்மளோட பராமரிப்பை பொறுத்து தான் இருக்கு. 10 80 சென்ட்ல ஆவரேஜா வரும்னா இது வந்து 5 வருஷம் ஆயிரத்தோட்டு கம்மி. இது வருஷத்துக்கு ஒரு இடம் மாத்தி போட்டோம்னா நம்மளுக்கு ஆவரேஜா ஒரு 40-50 கிலோ 50 சென்ட்ல எடுக்கலாம். 10 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற மாதிரி, சென்ட்டுக்கு 1 கிலோ என்ற மாதிரி 80 சென்ட்னா 80 கிலோ பராமரிப்பு வந்து அந்த பயிர் எடுத்துக்கலாம். நம்ம வருஷம் கூடி போனா இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டு கம்மியாகும் தான். இது வந்து எனக்கு தம்பிங்க 5 வருஷம் ஆயிட்டுன்னு ஊடு பயிரா வந்து கொய்யா வச்சிருக்கேன் சார். இந்த கொய்யா வந்து இது தம்பிங்க முடிஞ்சிட்ட பிறகு, கொய்யா வளர்ந்த பிறகு கொய்யா அடர்நாடு கொய்யா, இது அக்ராக்ரேன், இது அக்ராக்ரேன் ரெட்டு நாட்டு ரகம் சேர்ந்தது. இது வச்சிருக்கேன். இப்போ பூ பிஞ்சுலாம் எடுத்துருக்கு. இது காய்ப்பு வரும்போது எடுத்துருவாங்க. இது நாங்க லோக்கல்ல சத்திரத்துல கிடைக்குது சார். இது எத்தனை கண்ணு ஆச்சு? இது சார் ஏக்கருக்கு 1200 கண்ணு வரும் சார். இது வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். நான் 6 நடுவாங்க சார். நான் 6 நடுவேன். இது நடுவில் எலுமிச்சம் பயிர், நடுவில் ஊடு பயிர் வச்சிருந்தேன். சரி, அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் எனக்கு அதை பராமரிக்க முடியல. இல்ல இருக்குது சார், இருக்கு. அது கொஞ்சம் உடம்பு முடியல ஒரு ஆமா. அது இது நடுவில் 20 எலுமிச்சங்கன்னு 6 வந்து
அதே 20க்கு 20ல 6க்கு 6 வந்து கொய்யா வச்சிருக்கேன். எலுமிச்சை எத்தனை செடி வச்சிருக்கீங்க எலுமிச்சை வந்து ஒரு 120 கன்று வச்சிருக்கேன். இந்த சென்ட்ல? ஆமா, இப்போ அது 20க்கு 20 வந்து எலுமிச்சை கன்று சார். இது 6க்கு 6 வச்சிருக்கீங்க. இதுக்கு 6க்கு 6 இது முடிவும் அது 4 வருஷம் கழிச்சு அது காய்ப்பு வரும், கரெக்டா இருக்கும். அப்படி ரொட்டேஷன்ல ரொட்டேஷன்ல வருமானுக்கு மாதிரி 4 வருஷம் கழிச்சு இந்த கொய்யா எடுத்துருவேன். அது அடுத்தது எலுமிச்சை வந்துடும். பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பண்ண முடியும் பண்ண முடியும். நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமா பண்ணனா அப்படிதான் பண்ணணும் சார். ஏன்னா இருக்கிற ஆள் பற்றாக்குறை இப்போ வரைக்கும் நம்மள ஒரு ஆளை வச்சு சமாளிக்கலாம், நம்மளே செய்யணும்னா இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டா நம்ம கொஞ்சம் அடிஷனலா செஞ்சுட்டு போக வேண்டியது. இப்போ இந்த கொய்யால இந்த அக்கா கிரீன் வச்சிருக்கீங்க, இதுதான் முதல் தடவை ஏற்கனவே பண்ணிட்டு? இல்லை, ஏற்கனவே பண்ணிட்டு வரேன். கொய்யா வந்து லொக்கோனா L49 அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஈல்டு அதிகமாக தானே அடநாடுக்கு மாறி இருக்கும். இருக்கிற இந்த இப்போ கொய்யா பார்த்துருக்கீங்க, எந்த ரகம் வந்து இது விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும், எந்த ரகம் நீங்க சொல்லுவீங்க? இது வந்து L49 வந்து நாட்டு ரகம் தான் சார். நார்மலாக வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ரகம். ஏன் அப்போ அதுக்கு போக இந்த இதுக்கு அக்கா கிரீன் இது ஈல்டு அதிகமாக கிடைக்குதுன்னு நாங்கள் அதுக்காக வச்சிருக்கிறோம். நார்மலாக ஒரு ஆள் சாப்பிட்னா L49 சாப்பிட்டா, L40 நாட்டு ரகம் ஒட்டு ரகம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதில் நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ஹைபிரிட்ல வந்து நம்மளுக்கு வந்து காய்ப்பு நிறைய கிடைக்கும், ஆனால் அதுக்கான இது வந்து கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஊட்டச்சத்துல எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்கு சொல்லலாம். நாட்டு ரகம் தான் இதுன்னு சொல்லலாம். பட் எல்லா வயசும் ஒன்று தான். இருந்தாலும் நாட்டு ரகம் L49 எல்லாருக்கும் சாப்பிட்றது வந்து நல்லா உடம்பு நல்லா இதாக இருக்கும். இப்போ அது எலுமிச்சை என்ன ரகம் வச்சிருக்கீங்க? இது வந்து மார்க்கெட் லெமன் ஒன்று வச்சிருக்கேன் சார். எதுக்கு அந்த ரகம் எதுக்கு செலக்ட் பண்ணி? அது வந்து மார்க்கெட் லெமன் வந்து நம்மளுக்கு வந்து அது உருட்டியா வரும், சாறு தடி திக்னஸ் கம்மியா இருக்கும், தோலுடைய திக்னஸ் கம்மியா இருக்கும், சாறு கொஞ்சம் வரும். அதுக்காக அந்த ரகம். ஆமா, அந்த இதுதான் எலுமிச்சை முதல் தடவையா இல்ல? இல்ல இப்பதான் வச்சிருக்கேன். இந்த முதல் தடவை. சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை இந்த நேரத்தை ஒதுக்கி பண்ணிருக்கீங்க. ஒரு விவசாயி எப்படி வந்து பிளான் பண்ணா விவசாயத்துல வந்து வருஷம் ஃபுல்லா வருமானம் எடுக்கலாம், அடுத்த மாதிரி மாறிட்டே இருக்கலாம் அப்படின்றது வந்து உண்மையிலே நீங்க ஒரு உதாரணம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை பிளான் பண்ணி சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா இது உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, சரி.